வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க கொஞ்ச நாளாகவே டிஎன்பிஎஸ்சிக்கு வீடியோஸ் நீங்கள் அதிகமாக போடலன்னு சொல்லி. நிறைய ரீசன் இருக்குங்க. ஒன்று, சென்டரில் கிளாஸஸ் அதிகமாகிடுச்சு. ரெண்டாவது ரீசன், இடையில கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ. மூணாவது ரீசன், போலீஸ்க்கு 123 நாட்களுக்கு நாங்கள் ஸ்டடி பிளான் போட்டதுனால கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் டிஎன்பிஎஸ்சி பக்கம் பண்ண முடியாமல் இருந்ததுங்க. கண்டிப்பாக அதை நான் ரெக்டிஃபை பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு தினசரி வீடியோஸ் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த குரூப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அந்த குரூப்போட பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா அந்த சம்மை நீங்கள் அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா மற்றவங்க போஸ்ட் பண்றாங்க இல்லையா சம்ஸ், அதுக்கு நீங்க சொல்யூஷன்ஸும் கொடுக்கலாம். சரிங்களா? ஒருவேளை யாருமே சொல்யூஷன் கொடுக்கலன்னா குரூப் அட்மின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம ரீசெண்டா 2022லயும் அதற்கு முன்னாடி நடந்த 2019, 18 அது சம்பந்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்ல இருக்கதான் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு 2 கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸும் நம்ம பார்க்க போறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு எளிமையா சொல்லித்தர முடியுமோ, எந்த அளவுக்கு எக்ஸாம்ல டைம் சேவ் பண்ண முடியுமோ அத்தனை வழிகளையும் நான் உங்களுக்கு உறுதியா சொல்லி தந்துடுவேன். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரி, முதல் கணக்கு, factorization of x plus y whole square plus 9 into x plus y plus 8 is question mark கேட்டிருக்காங்க. x plus y whole square plus 9 into x plus y plus 18 காரணிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சம்மை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும் நம்ம ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றாங்க. x, y 2 வேரியபிள் அல்லது 3 வேரியபிள் எது கொடுத்திருந்தாலும் x ஓட மதிப்பை நான் 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லியிருப்பேன். y ஓட மதிப்பையும் 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லியிருப்பேன். எப்போ பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். கணக்குல ஒருவேளை x - 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நீங்க 1 - 1 போட்டீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? 0 வந்திருக்கும். அந்த சம்முக்கான சொல்யூஷன் கிடைக்காது. ஒருவேளை இங்க டிவைடட் பை 1/x - 1னா 1/0 இன்ஃபினிட்டின்னு வந்திருக்கும். கரெக்டுங்களா? அப்ப இந்த சம்முக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அது மாதிரி பட்சத்துல 1க்கு பதிலா 2ங்கிற எண்ணை நான் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். 1 அல்லது 2 ரெண்டுல ஒரு எண் ஏதாவது யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ஆன்சர் வரும்னு சொல்லியிருப்பேன். இந்த கணக்குல கணக்கு மட்டும் பாருங்க. -1 அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப கண்டிப்பா எந்த எண் யூஸ் பண்ணலாம்? 1ங்கிற எண் யூஸ் பண்ணலாம். x ஓட மதிப்பும் 1, y ஓட மதிப்பும் 1. இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்ப கேள்வியிலிருந்து எழுதுவோம். 1 + 1 whole square, அப்ப 2 square 4 + 9 into 1 + 1 2 + 8 ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? 4 plus அடுத்தது 18 + 8, 18 + 8 26, 26 + 4 13 சொல்லி கிடைச்சிருக்கும். அப்ப 13ங்கிற ஆன்சர் இந்த 4 ஆப்ஷன்ல எதுக்கு வருகிறதோ அதுதான் உங்களுடைய விடை. சரி, ஆப்ஷன் ஏ பார்ப்போம். 1 + 1 + 1, அப்ப 3 into 1 + 1 2, ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 6 ன்னு வந்திருக்கும். அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி பார்ப்போம். 1 + 1 + 1, அப்ப 3 ன்னு வந்திருக்கும். 1 + 1 + 8, அப்ப 3 into 10 ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். 30ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இங்கே என்னதான் கிடைச்சிருக்கு? 30. அப்ப உறுதியா என்னதான் ஆன்சர்? பி தான் ஆன்சர். உங்களுக்கு புரிதலுக்காக சி and D ஐயும் நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன். 1 + 1 + 1, 1 + 1 + 6 ன்னு வந்திருக்கும். அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 8 into 3 24ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் சியும் கிடையாது. அடுத்ததான் ஆப்ஷன் டி. 1 + 1 + 8 ன்னு சொல்லி வந்திருக்கும். 10, இங்க 1 + 1 + 2, 8 into 10 into 4 உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 14 சொல்லி கிடைச்சிருக்கும். அப்ப உறுதியா உங்களோட ஆன்சர் என்னதாங்க? ஆப்ஷன் பி தான் உங்களுடைய ஆன்சர். இரண்டாவது கணக்கு, x³ - 1 whole divided by x + 3 divided by x² + x + 1 divided by 3x + 9 equal to question mark. இது மாதிரி சம்ஸ் x, a, b, c எது வந்தாலும்
எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கூட நம்ம இந்த முறையில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அந்த முறையில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப எளிமையான மெத்தட் இந்த மெத்தட் தான். சரிங்களா? ஒரே மெத்தடாக இருந்தால் தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஒரே ஷார்ட்கட்டாக இருந்தால் தான் சொல்லித்தருவேன். இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லித்தர மாட்டேன். சரிங்களா? சரி பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல பாருங்க x³ - 1ன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருந்தா என்ன இருக்கும்? 1 - 1 0ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். அப்போ அந்த சம்மை நம்ம 1க்கு எடுத்துக்க கூடாது. அடுத்ததா என்ன நம்பர் எடுக்கலாம்? 2 எடுத்து பார்க்கலாம். அப்போ 2வை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தரலாம். 2³ 8, 8 - 1 7ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். 2 + 3 5ன்னு கிடைச்சிருக்கும். அடுத்ததா என்ன நடந்திருக்கும் பாருங்க. வகுத்தல எப்பயுமே நான் கணக்குல பெருக்கலா மாத்திக்க சொல்லுவேன். பெருக்கலா இருந்திருந்தால் இந்த டைம் மேல போயிருக்கும், இந்த டைம் கீழே வந்திருக்கும். அப்ப என்ன நடந்திருக்கும் பாருங்க. 3x + 9 மேல வந்திருக்கும். இப்ப 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணினோம்னா 3 × 2 6, 6 + 9 15ன்னு வந்திருக்கும். 15 divided by 2 square 4, 4 + 2 6, 6 + 1 7ன்னு கிடைச்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப 7ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கும்? 7ம் 7ம் கேன்சல், 5ம் 15ம் கேன்சல். என்னதான் கிடைச்சிருக்கும்? 3ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ உங்களுடைய ஆப்ஷன்ல எதற்கான ஆன்சர் 3ன்னு கிடைக்குதோ அதுதான் உங்களுடைய விடை. கரெக்ட். 3 × 3 - 1 8. ஆப்ஷன் ஏ கிடையாது. 3 × 3 + 1 4 × 3 12 கிடையாது. அடுத்தது 3 × 2 - 1 3 × 1 3ன்னு சொல்லி வந்திருக்கும். ஆப்ஷன் சி தான் உங்களுடைய ஆன்சர். ஆப்ஷன் டி 3 × 3 + 2 11 வந்திருக்கும். உங்களுடைய ஆப்ஷன் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி 3 × x - 1 தான் இந்த கேள்விக்கான விடை. ஓகே, மூன்றாவது கேள்வி 2x ^ 4 - 162 whole divided by x² + 9 × 2x - 6 கொடுத்திருக்காங்க. இதுலயும் பார்ப்போம். அதாவதுங்க இந்த ஃபார்மேட் எப்போ யூஸ் பண்ணணுங்கிற விஷயம் திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன். கேள்வியிலையும் வேரியபிள் அதாவது லெட்டர்ஸ் இருக்கணும், இங்க பதிலையும் லெட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இல்லைன்னா இங்க வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது, உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சரி, இந்த கேள்வியில எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னு பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா 1 கேள்வியில இல்லை. அப்போ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன நடந்திருக்கும் பாருங்க. 2 × 1⁴ 2 - (162) whole divided by 1² 1 + 9 10ன்னு கிடைச்சிருக்கும். 2 × 1 2 2 - 6 -4ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க. -160 divided by 10 × -4 minus cancel 0 0 cancel 4 16. ஆன்சர் என்னன்னு வந்திருக்கு? 4ன்னு வந்திருக்கு. எந்த ஆப்ஷன் உங்களுக்கு 4 வருதோ அதுதான் உங்களுடைய விடை. 1 - 9 வந்திருக்கும் 8. உங்களுடைய ஆன்சர் கிடையாது. அடுத்தது 1 + 3 4. எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். சரிங்களா? 1 + 6 7 கிடையாது. 1 - 6 -5 கிடையாது. அப்போ கண்டிப்பாக என்னதான் ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் உங்களுடைய ஆன்சர். கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸ்பீடாகவே சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் சம். இந்த சம்மில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்குது நம்மளுடைய ஆப்ஷன் செட் பண்ணுறதுல. என்னன்னு சொல்லி பார்ப்போம். x² - 2x / x² + 2x into 3x + 6 / x - 2 equal to question markன்னு கேட்டிருக்காங்க. சம்மை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எங்கேயுமே என்ன இல்லை? 1 இல்லை. அப்போ எடுத்தோன்னே என்ன தான் பண்ணியிருப்பீங்க? 1ல் தான் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. 1 செக் பண்ணி பார்த்துருவோம். அப்போ செக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பாருங்க, யோசிச்சு பாருங்க செட் ஆகுதான்ட்டு. இல்லைன்னா ஆஸ் யூசுவல் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்ததாக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். 3 × 1 என்னதான்? 3 தான். இங்கே என்னதான் இருக்கு? 3 தான் இருக்கு. அப்படின்னா 1 எடுத்துட்டு சால்வ் பண்ணாலும் எந்த ஒரு யூஸும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் புரியணும். இல்லையா? உங்களுக்கு புரியலையா? நான் சால்வ் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்க. 1² - 2 × 1ன்னு வந்திருக்கும். அப்போ -1. இங்கே 1² + 2 × 1 1 + 2 divided by 3ன்னு வந்திருக்கும். இன்ட்டு 3 × 1 3 3 + 6 9ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். டிவைடட் பை 1 - 2 -1ன்னு கிடைச்சிருக்கும். மைனஸும் மைனஸும் கேன்சல். 9/3 ஆன்சர்
3ன்னு சொல்லி தான் வந்திருக்கும். அப்போ ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் 3ன்னு ஆன்சர் வருதோ அதை தான் நீங்க எடுத்திருப்பீங்க. 3 into 1 என்னதான் 3 தான், 3யும் என்னதான் 3 தான். இதை இப்படி சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கோங்கன்னா யோசிச்சிங்கன்னா ஆப்ஷன் 4 ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருமா. இங்க 3x 3, அப்ப ரெண்டுக்குமே 1 சப்ஸ்டிட் பண்ணா என்னதான் வரும் 3 தான் வரும். அப்போ 1 எடுக்க வேண்டாம். சரிங்களா, கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். 1 சால்வ் பண்ண வேண்டாம். அடுத்ததா 2 சால்வ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுலயும் ஒரு டெஸ்ட் இருக்கு, என்னன்னு பார்ப்போம். 2 - 2 என்ன வந்துடும் 0ன்னு வந்துடும். அப்போ 2வும் எடுக்கக்கூடாது, 1ம் எடுக்கக்கூடாது, அப்போ 2வும் எடுக்கக்கூடாது. அடுத்ததான் என்ன பண்ண முடியும் 3 எடுக்கலாம் இல்லையா, 3ங்கிற நம்பர் எடுத்து பார்த்துருவோம். ஏன் 1 2 எடுக்கக்கூடாதுன்னா 1ங்கிறது ஆப்ஷன்ல பார்க்கும்போது எடுக்கக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2x - 2ன்னு வந்துருச்சு, அப்பவே நம்ம கண்டிப்பா 2 எடுக்க மாட்டோம். இது ரெண்டு விஷயத்துக்குமே லேட் ஆகும்னு நினைக்க கூடாது, கண்டிப்பா லேட் ஆகாது. கொஞ்சம் யோசிச்சோம்னா கண்டிப்பா லேட் ஆகாது. அப்போ ஆப்ஷன் அடுத்ததா 3ங்கிற நம்பர் ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்க முடியும். 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்துருவோமா. 9 9 - 2 into 3 9 - 2 into 3 6 3ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். டிவைடட் பை அடுத்ததா 3 ஸ்கொயர் 9 9 plus 2 into 3 6 அப்படின்னா 15 கிடைச்சிருக்கும். இன்ட்டு 3 into என்ன வந்திருக்கும் 3 9 வந்திருக்கும். 9 plus 6 என்னதுங்க 15. அடுத்த 3 minus 2 என்ன நினைச்சிருக்கும், உங்களுக்கு ஆன்சர் 1ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். திரும்பவும் பாருங்க 15ம் கேன்சல் ஆயிருக்கும். அப்போ உங்களுடைய ஆன்சர் என்னன்னு கிடைச்சிருக்கு 3ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப எந்த ஆப்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு 3 கிடைக்குமோ அதுதான் உங்களுடைய ஆன்சர். 3 into 3 9ன்னு கிடைச்சிருக்கும், ஆப்ஷன் ஏ இல்ல. ஆப்ஷன் சி 3 into 3 plus 2 9 plus 2 11 கிடையாது. 3 minus 2 1ம் கிடையாது. இங்க xக்கு பதிலா என்னதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும் 3 தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். அப்ப கண்டிப்பா உறுதியா என்னதான் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் உங்களுடைய ஆன்சரா இருக்க முடியும். ஓகேங்க, அடுத்த क्वेश्चन 1 plus 1 by x plus 1 1 plus 1 by x plus 2 1 plus 1 by x plus 3 into 1 plus 1 by x plus 4 equal to question mark. நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, வேரியபிள் கண்டிப்பா என்ன பண்ணலாம் ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம். சரி ட்ரை பண்ணி பார்ப்போமா. 1 plus 1 by 1 plus 1 வந்திருக்கும், அப்போ 1 by 2. அடுத்தது 1 plus 1 plus 2 1 by 3. அடுத்தது 1 plus 1 by 4. அடுத்தது 1 plus 1 plus 4 1 plus 1 by 5 கிடைச்சிருக்கும். அடுத்தது 2 into 1 2 2 plus 1 3 3 by 2 into 3 into 1 3 3 plus 1 4 4 by 3 into 4 into 1 4 4 plus 1 5 by 4 into 5 into 1 5 5 plus 1 6 6 divided by 5 கிடைச்சிருக்கும். 3 3 cancel 4 4 cancel 5 5 cancel 6 and 2 என்ன கேன்சல் ஆயிருக்குமா 3ன்னு சொல்லி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்ப எந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு ஆன்சர் 3ன்னு கிடைக்குதோ அதுதான் உங்களுடைய ஆன்சர். ஆப்ஷன் ஏ செக் பண்ணி பார்ப்போம். 1 plus 3 4 by 2 என்ன தான் கிடைச்சிருக்கும் 2 தான் கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்ததா x plus 5 by x by 2 1 plus 6 என்ன வந்திருக்கும் 6 1 minus 2 minus 1 minus 6. அப்ப ஆப்ஷன் B யும் கிடையாது. ஆப்ஷன் C செக் பண்ணி பார்ப்போம். 1 plus 5 by 1 minus 1 0 6 by 0 infinity அதுவும் கிடையாது. ஆப்ஷன் D. அப்ப இதுவா தான் கண்டிப்பா என்னவா இருக்கும் ஆன்சரா தான் இருக்கும். செக் பண்ணி பார்ப்போம். 1 plus 5 6 1 plus 1 2 6 by 2 3 3யும் 3யும் என்ன ஆகுது மேட்ச் ஆகுது. கண்டிப்பா உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி தான். அடுத்த கேள்வி 5x plus 20 whole divided by 7x plus 28 equal to question mark ன்னு சொல்லி கேக்குறாங்க. சரி 5 5 ரெண்டுமே 5 மடங்கு தான். 5 வெளிய எடுத்துறலாமா பாருங்க 5 இன்டு அப்ப x பிளஸ் 20 by 5 4 தான் வந்திருக்கும். 5 into x 5x 5 பெருக்கல் 4 20 போட்டது கரெக்ட் தான். அப்ப டிவைடட் பை 7 வெளியில எடுத்துறலாம் x plus 4 ன்னு கிடைச்சிருக்கும்.
7 into x 7x 7 into 4 28 x plus 4 x plus 4 கேன்சல் அப்படினா உங்களுக்கு ஆன்சர் என்னதான் கிடைச்சிருக்கும் 5/7 தான் உங்களுடைய ஆன்சர் கிடைச்சிருக்கும் ஓகேங்க நெக்ஸ்ட் சம் if a power x equal to b b power y equal to c c power z equal to a then x y z equal to question mark ன்னு கேட்டிருக்காங்க சரி இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பாப்போம் நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போதே சொல்லி கொடுத்திருப்பேன் இது மாதிரி சம்ஸ் பின்னாடி இருந்து அப்ரோச் பண்ணா ஆன்சர் ஈஸியா கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மென்ட் எடுத்து எழுதுறேன் பாருங்க c power z equal to a ன்னு சொல்லிருக்காங்க சரிங்களா இது மாதிரி சம்ஸை பார்த்தாலே நண்பர்கள் என்ன ஆயிடுறாங்க வெக்ஸ் ஆயிட்டு அடுத்த சம் போயிடுறாங்க ரொம்ப ஈஸியான சம் தான் எப்படின்னு பார்ப்போம் c க்கு பதிலா என்ன மதிப்பு இருக்கு b power y இருக்கு அப்ப b power y whole power z equal to a ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும் a power m whole power n equal to a power m ன்னு ஒரு ஃபார்முலா நம்ம சொல்லி கொடுத்திருப்போம் அப்ப இதோட ஆன்சர் என்ன வந்திருக்கும் b power yz அதாவது b power yz equal to a ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும் அடுத்தது b யோட மதிப்பு இங்க கொடுத்துட்டாங்க அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தறலாம் அப்ப a power x whole power yz equal to a ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும் again same formula a power m whole power n அப்ப a power m into n ன்னு எழுத முடியும் அப்ப a power xyz equal to a அப்படினு வந்திருக்கும் இங்க என்ன இருக்குறதா அர்த்தம் 1 இருக்குறதா அர்த்தம் அடிமானம் பேஸ் சமமா இருந்தால் மேல இருக்கக்கூடிய பவரை சமப்படுத்திக்கலாம்னு சொல்லி கொடுத்திருப்பேன் அப்ப xyz equal to ஆன்சர் என்னதாங்க 1 தான் அப்ப இந்த கேள்விக்கான விடையும் 1 அடுத்த கேள்வி if 5 power a equal to 6 6 power b equal to 7 7 power c equal to 5 then எனில் abc equal to question mark போன क्वेश्चन பார்த்தோம்ல அதோட டிட்டோ தான் இந்த क्वेश्चनும் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாப்போம் இது மாதிரி क्वेश्चंस நான் எங்க இருந்து அப்ரோச் பண்ண சொன்னேன் பின்னாடி இருந்து சரியா இத எடுத்து எழுதிடுவோமா 7 power c equal to 5 ன்னு சொல்லி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அடுத்ததா 7 ஓட மதிப்பு இங்க கொடுத்திருக்காங்க அப்ப 7 க்கு பதிலா என்ன எழுதலாம் 6 power b whole power c equal to 5 ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும் கரெக்ட்டுங்களா அடுத்து சேம் ஃபார்முலா a power m whole power n equal to a power m ன்னு சொல்லி எழுதி இருக்க முடியும் சரி அப்ப இது எப்படி எழுதிரலாம் 6 power m power n m into n bc equal to 5 ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும் அடுத்ததா 6 க்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க 5 power a ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப 5 power a whole power bc equal to 5 ன்னு தான் கிடைச்சிருக்கும் இங்கேயும் பாருங்க a power m whole power n equal to a power m into n ன்னு சொல்லி வந்திருக்கு அப்ப 5 power a bc again m into n தான் இங்க எழுதி இருக்கும் அப்போ 5 எதுவுமே இல்லனா பவர்ல 1 தான் அடிமானம் பேஸ் ரெண்டுலயும் எப்படி தான் இருக்கு சமமா இருக்கு அப்ப கண்டிப்பா மேல இருக்கக்கூடிய பவரை சமப்படுத்திக்கலாம் அப்ப a b c equal to 1 ன்னு தான் உங்களுடைய விடை வந்திருக்கும் சரிங்க நம்ம எந்த அளவுக்கு ஒரு சம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியான ஸ்டெப்ஸா தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் வீட்ல இருந்தே படிக்கக்கூடிய நண்பர்களா இருந்தாலும் சரி தோழிகளா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பா நம்மளுடைய சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம நடத்தக்கூடியது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் தெரிவிக்கவும் சரிங்களா சரிங்க மீதமுள்ள கணக்குகள் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் தேங்க்யூ